மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர்கள் பேசணும். பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் சொல்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. உட்காரணும், என்ன பேசணுமோ. மாண்புமிகு நீங்க பாத்ரூம்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்கன்னு சொன்னது மிஸ்ஸஸ் உதயநிதி தாங்க. நீங்க அவங்கள போய் கேள்வி கேளுங்க. இங்க எங்களை பத்தி உட்கார்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் ஓபன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையா குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் ஒரு நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் சட்டமன்றத்தில் பேசுறேன். நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் எல்லாம் ஜெமீன் பரம்பரையா? நல்லா யோசிச்சு பாருங்க. திருட்டு பசங்க, திருட்டு காசுகள், நல்லா யோசிங்க. அது எப்போ ஓபன் பண்றாரோ அப்போ உதயநிதி வாயை மட்டும் இல்ல, ஓகேங்களா, அவர் பேசுறதுக்கே வார்த்தைகள் இருக்காதுன்னு சொல்றேன். செந்தில் பாலாஜி வந்து இட்ஸ் த பிளாட்ஃபார்ம் அண்ட் ஹி இஸ் த மாஃபியா பிஹைண்ட் ஆல் திஸ் என்டையர் ஸ்கேம்ன்றத வேணா நீங்க சொல்லுங்களோ இல்லையா. டோன்ட் யூஸ் த வேர்ட் அமைச்சர். எவ்வளவு ஒரு கட்சிக்கு தில் இருக்கணும், நேர்நிலையை போடுறான். என் அமைச்சர் பேசுவாப்லையா, என் எம்எல்ஏ சரியா பேசுவாங்களா எல்லாம் தெரியல. நான் வந்து நேர்நிலையை போடு, மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க பாருங்க. சல்யூட் தாவேக்காங்க. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart end. 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அட்வொகேட் திரு ஆரோக்கிய சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சட்டமன்றம் பயங்கர அமளியோடையும் பயங்கர சண்டை இருந்துச்சு, நீயா நானா போட்டி மாதிரியே இருந்துச்சு. இதை எப்படி பார்க்குவீங்க சார் நீங்க சட்டமன்றம்? அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள்னா வந்து பார்த்தீங்கன்னா நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் சொல்லி எப்படியாச்சும் வடிவேல் மாதிரி இது பண்ண பார்க்குறாங்க. பட் ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்ய வேண்டிய நேரமோ எந்த நேரத்தில் பண்ணணுமோ அந்த நேரத்தில் கரெக்டாக பண்ணுவார். இதுக்கு அவர் கேட்டார், ஜோசியர் எதுவும் டைம் கொடுக்கலையான்னு. ஓகே, ஜோசியர் இல்லைங்க, ஆலோசகர் என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு செய்வாங்க அப்படிங்கிறது தான் என்னோட பதில், என்னோட கருத்து. அதான் இன்னொரு விஷயம், இன்னைக்கு காரை வச்சு வந்து பெரிய ஒரு வாக்குவாதமே போயிட்டு இருந்துச்சு. கார் வந்து எல்லாருக்கும் தேவையா, கார் கூட இல்லாமையா எம்எல்ஏ இருக்காங்க, எங்களுக்கெல்லாம் கார் தேவையில்லை அப்படின்னு திமுக வந்து பயங்கர ஒரு கெத்தா சொல்லியிருக்காங்க. நாங்களாம் வச்சிருக்கோம் 59 பேருக்கு காரே தேவையில்லை, நீங்களே வச்சு மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணுங்க, நிதியுதவி இல்லை இப்போ அதுக்கு செலவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சைடு உட்காந்துருக்கவங்களுக்கும் அந்த சைடு உட்காந்துருக்கவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளோம்மா? ஒரு 1.5 லட்ச ரூபான்னு வச்சுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 18 லட்ச ரூபா. 5 வருஷத்துக்கு எவ்வளோ? 90 லட்ச ரூபா. இந்த 90 லட்ச ரூபாய் சம்பளத்தை வாங்குறதுக்கு ஒரு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு எவ்வளோ ஓட்டு இருக்குது? 2,50,000 ஓட்டு இருக்குது. ஒரு ஓட்டுக்கு 2,000 ரூபாய் கொடுக்குறவங்க ஆப்போசிட். 2 லட்சம் × 2,000 ரூபாய் போட்டிங்கன்னா 50 கோடி ரூபாய். 50 கோடி ரூபாய் செலவு பண்ணி நீ 90 லட்சம் ரூபாய் சம்பளத்துக்கு நீ போற அப்படின்னா நீ வந்து ஊழல்வாதி அப்படிங்கிறது மக்கள் புரிஞ்சுக்கணும். எங்கேருந்தா அவன் அந்த 50 கோடி ரூபாய் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறத. அதுக்கு மேலே நீ சம்பாதிக்க போறோம்னா நீ கார் இல்லை, நீ பங்களா எல்லாமே வச்சிருக்க, நீ இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் வச்சிருக்க மாட்டேன், நீ துபாயிலையும் வச்சிருக்கன்றதான் என்னோட பதிலும். புரிஞ்சுங்களா? ஸோ கார் கூட இல்லாமல் போயிருக்காங்களே, ஏன்னா டிக்கெட் எடுக்கவே இவங்களுக்கெல்லாம் காசு இல்லாமல் இங்கே வந்தவங்க. புரிஞ்சுங்களா? ஒன்றும் இல்லைங்க, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வந்து போட்டிருக்க அஃபிடவிட் இருக்கட்டும். நானும் 2021 சட்டமன்ற தொகுதியில், திருச்சி கிழக்கு தொகுதியில் நானும் போட்டிட்டு இருக்கேன். அவரோட 2021 அஃபிடவிட் எடுத்து பாருங்க. எக்ஸ் முதல்வர் ஸ்டாலினோட என் அஃபிடவிட் ஜாஸ்தியாக இருக்கும். ஐ மீன் அசட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். புரிஞ்சுங்களா? ஆனால் அவருக்கு 10,000 ரூபா கையிருப்பு வச்சுக்கிட்டு இங்கிட்டேருந்து சல்லுன்னு இங்கே போகிறாரு. எங்கே ஸ்டெல்லிங் ரெசார்ட்டில் போய் 22,000 ரூபா ரூம் போட்டு தங்குறாரு. அங்கேருந்து சல்லுன்னு வந்து திரும்ப யூகேக்கு டம்முன்னு போகிறாரு. புரிஞ்சுங்களா? இந்த காசுலாம் எங்கேப்பா வருது? ஏன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் ஏதாச்சும் வெளிநாடை சுற்றி பார்ப்பேன். அது எனக்கு ஒரு வழக்கம், என்னோட ஹாபி. ஓகே, இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட்டு அப் அண்ட் டவுன் யூரோப்புக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். ஏன்னா அந்த வார் நடந்துட்டு இருந்தனால ஏர் ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஐயோ 5 லட்சம் ரூபாய் டிக்கெட் எடுத்து போகிற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே தான் இருந்தேன், தமிழ்நாட்டில் இருந்தேன். ஸோ என்னோட சொத்து மதிப்பு கம்மியாக இருக்கிற முதல்வர் எக்ஸ் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், ஓகேங்களா, எப்படி வந்து இப்படி போயிட்டு வராருங்கிறத எனக்கு புரியல. கரெக்டு தானே? நான் என்னை கம்பேர் பண்ணிக்கிறேமா? நான் வந்து சிஎம் விஜய் சாரையும் அவரையும் கம்பேர் பண்ணேன். அவர் 650, இவர் 4. இன்றைய நிலைமை இல்லை.
புரிஞ்சுங்களா? ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பேசினாலுமே, ஸோ இவங்களுக்கு வந்து எங்கள் திருட்டையில் ஏறி வந்தவங்களுக்கு இவ்வளோ சொத்து புந்திப்பு இவ்வளோ காசு இருக்குதுன்னா இவங்க காரை பற்றி எதுவும் பேச மாட்டாங்க. ஏன்னா நீ 50 கோடி ரூபா செலவு பண்ணி 90 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வந்தவன். இங்கே எல்லாம் 3 லட்ச ரூபாவும் 5 லட்ச ரூபாவும் செலவு பண்ணி 90 லட்ச ரூபா சம்பளத்துக்கு வந்தவங்க. ஸோ இவங்கள்ட்ட இந்த கார் இருக்கணும், ஓகேங்களா, உதவியாளர் வேணும். ஏன்னா அவங்க பணி செய்கிறாங்க, டெய்லி வந்து ஊரை போய் பார்க்கணும், பார்வையிடணும், எல்லாமே இருக்குது. உங்களை மாதிரி கொளுத்த கொள்ளையடித்தவர்கள் கிடையாது. அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கு வந்து கார் அவசியம் அப்படின்றத சொல்கிறேன். இதில் நான் இன்னொன்று பதிவு பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா, கார் விஷயத்தில் முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்னா, அமைச்சர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் ஏற்கனவே கார் இருக்குது. ஆனால் நிதிக்கு இப்போ சூழ்நிலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால யார் யாருன்னா வந்து முடியுமோ சொந்த வாகனத்தை உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னது வந்து முதலமைச்சர். சொந்த வாகனத்தை வந்து உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி சொன்னது முதலமைச்சர். முதலமைச்சர் வந்து கவர்மெண்ட் வாகனத்தை உபயோகப்படுத்துறாரா, சொந்த வாகனத்தை உபயோகப்படுத்துறாரா? சரிங்களா, சொந்த வாகனத்தை உபயோகப்படுத்துறாரு. இவ்வளோ கொள்ளையடிச்சவங்க புரிஞ்சுங்களா, இவங்க அமைச்சராக இருக்கும்போது சொந்த வாகனத்தை யூஸ் பண்ணாங்களா, கவர்மெண்ட் வாகனத்தை யூஸ் பண்ணாங்களா? நீங்கள் சொந்த வாகனத்தை யூஸ் பண்ணாங்க, கவர்மெண்ட் வாகனத்தை யூஸ் பண்ணாங்க. அதனால தான் மாறி மாறி ஏறிக்கிட்டாங்க பையன் காரில். ஏன்னா 2 காருமே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இன்னைக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொந்த காரை யூஸ் பண்ணுறாரா, கவர்மெண்ட் காரை யூஸ் பண்ணுறாரா? அமைச்சர் மரிய வில்சன் சொந்த காரை யூஸ் பண்ணுறாரா, அவரோட காரை யூஸ் பண்ணுறாரா? நம்ம சபாநாயகர் வந்து சொந்த காரை யூஸ் பண்ணுறாரா, இல்லைன்னா வந்து கவர்மெண்ட் காரை யூஸ் பண்ணுறாரா? ஸோ இன்னைக்கு அமைச்சர் ரமேஷ் அவர் வந்து கவர்மெண்ட் காரை யூஸ் பண்ணுறாருன்னா அவர்கிட்ட கார் இல்லை, அதனால கவர்மெண்ட் காரை யூஸ் பண்ணுறாரு. ஸோ முடிந்த வரைக்கும் அமைச்சர்களே வந்து பார்த்தீங்கன்னா சொந்த கார் இருக்கும் போது சொந்த காரை அவங்க சொந்த கார் இருக்கும் போது சொந்த காரை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் காரை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணலை. அதே மாதிரி தான் நிலைப்பாடுகள் வந்து உங்களுக்கு போர்ட்ஃபோலியோ கொடுத்தாகணும், ஒரு பிளாட்ஃபார்ம் புரோட்டோகால் உருவாக்கணும். புரிஞ்சுங்களா? அதுக்கு 50 கோடி ரூபா செலவு பண்ணி 90 லட்ச ரூபா வரத்துக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிற எம்எல்ஏஸ்க்கு தகுதியே இல்லை இதை பற்றி பேசுறதுக்கு. நீ கொள்ளையடிச்சது, நீ காசு வச்சிருக்கிறது எல்லாமே ஏன் காசு? புரிஞ்சுங்களா? இவன் என்னதான் சொல்றதுங்க? நீங்க சொல்லுங்க. நீங்க மக்கள் எல்லாம் 2000 ரூபாய் வாங்கியிருக்கீங்கல்ல, நான் கேட்குற கால்குலேஷன் நீங்க போடுங்க. மக்கள் எல்லாமே இது பண்ணலாம். 50 கோடி ரூபா செலவு பண்ணி இவன் எதுக்கு வந்து 90 லட்ச ரூபா சம்பளத்துக்கு போகணும்? இந்த வேலையை வந்து எந்த மக்களாச்சும் யோசிப்பாங்களா? இதை யோசிச்சு நீங்க முடிவு பண்ணுங்க. இதுதான் எதிர்கட்சியோட நிலைமை. ஆனா இங்க இன்னொன்னு, எல்லா தாவேக அமைச்சர்களா இருக்கட்டும், இங்க எம்எல்ஏக்களா இருக்கட்டும், இது என்ன சட்டசபையா இல்ல சூப்பர் சிங்கரா? ஆளாளுக்கு வந்து உங்க முதல்வரை பாராட்டி பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு கருத்தை வந்து எதிர்கட்சி வந்து முன் வச்சிருக்காங்க. இது சட்டசபையா சூப்பர் சிங்கரா? ஏன்னா நல்ல ஒன்று யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அமர்ந்திருக்கிறோம், இன்னைக்கு வந்து 106 எம்எல்ஏஸ். புரிஞ்சுங்களா? தாவேகாவோட எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியிலேயாச்சும் சீட்டு கொடுத்துருப்பாங்களா? ஃபர்ஸ்ட் சீட்டு கொடுத்துருப்பாங்களா? ஏன்னா பேசிக் நெசசிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு 50 கோடி ரூபாய் நீங்கள் செலவுக்கு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மட்டுமே தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து சீட்டு கொடுக்குற நிலைமையில தான் இருந்தாங்க. எந்த கட்சியுமே சொல்கிறேன் நான், போத் வந்து ஐ எம் டாக்கிங் அபவுட் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்க தெம்பு இல்லாதவர்களுக்கு சீட்டு கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு நான் ஒரு விவாத மேடையில் கூட நான் பேசும்போது சொன்னேன். புரிஞ்சுங்களா? நாங்கள் வந்து இவருக்கு சீட்டு கொடுத்தோம், அவருக்கு சீட்டு கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஏடிஎம்கேல இந்த வாட்டி நீங்கள் சீட்டு கொடுத்தவங்க யாருமே வந்து எளிய மனிதர்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. எளிய மனிதர்களுக்கு நாங்கள் சீட்டு கொடுத்துருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஓட்டை பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இன்றைக்கி சீட்டு கொடுக்குற கல்ச்சர்லேருந்து நம்ம உடைச்சதே யார்? தாவேகாங்க. நாளைக்கு நீங்கள் எம்எல்ஏ ஆகலாம். புரிஞ்சுங்களா? பிரதர் எம்எல்ஏ ஆகலாம். அந்த நம்பிக்கையை வந்து சாமானிய மக்களுக்கு ஊட்டினது யாருங்க? தாவேகாங்க. இன்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல, யார் வேணால் நம்ம எம்எல்ஏ எலெக்ஷனில் நிற்கலாம், நம்ம மக்கள் சேவைக்கு போகணும்னு நினச்சோம்னா நிற்கலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்குன்னா எங்கேருந்து வந்திருக்கு? முன்னாடி எங்கே பண்ணாங்க? நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இங்கே ஜெயிச்ச 59 பேரை யோசிச்சு பாருங்கள். எல்லாம் குற்ற பின்னணி, எல்லாம் ஃப்ரீ விக்கெட்டு. இப்படி தான் நாங்கள் பேசணும். ஃப்ரீ விக்கெட்டு தான் சொல்லணும். எல்லாம் ஜமீன் பரம்பரையா? நல்லா யோசிச்சு பாருங்க. திருட்டு பசங்க,
திருட்டு காசுகள் நல்லா யோசிங்க. இல்லைன்னு சொல்லுங்க. நான் இந்த இதுக்கு டெஃபமேஷன் போட்டா கூட நான் எடுத்துக்கிறேன். உனக்கு ஏது இவ்வளவு காசு? ஏது இவ்வளவு காசு? எப்படி உங்களால் 2000 ரூபாய் கொடுக்க முடிஞ்சிச்சு? நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அதை சிந்திச்சு பார்த்து மக்கள் யோசிங்க. ஆனா அவரே சொல்லியிருப்பாரு, நீங்க ஊழல் செஞ்சதை ஆதாரம் கேட்குறீங்க, ஆனா என் டேபிள்ல மூணு பேரோட ஊழல் லிஸ்ட் வந்து என்னோட டேபிள்ல இருக்கு, அது எப்போ வேணா நான் டைம் பார்த்து கரெக்டான நேரத்துக்கு விடுவேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதற்கு உதயநிதி அவர்கள், நீங்க பஞ்ச் டைலாக் சினிமால பேசுற மாதிரியே இங்க பேசினா அது சரி வராது, அந்த ஊழல் லிஸ்ட்களுக்கான கோப்புகளை சொல்லுங்க, அது என்னன்றத சொல்லுங்க அப்படின்றாரு. அவர் எப்போ சொல்லணுமோ எப்போ செய்யணுமோ அப்போ செய்வாங்க. புரிஞ்சுங்களா? அன்னைக்கு மரியவில்சன் அவர்கள், அமைச்சர் மரியவில்சன் அவர்கள் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர்கள் கோப்புகள் போய்விட்டது அப்படின்னு. முதலமைச்சர் டேபிளில் நீங்கள் வந்து ஒரு பெட்டிஷன் போடுறீங்க. உங்கள் பெட்டிஷனை வந்து நெக்ஸ்ட்டு எந்த டிபார்ட்மெண்ட்டில் போகணும், எது இது பண்ணணும், என்னென்ன ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க. முதலமைச்சர் டேபிளுக்கு வந்த உடனே முடிச்சுருவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, தாசில்தார் எனக்கு பட்டா இஷ்யூ பண்ண மாட்டாரு, இந்த மாதிரி காசு கேட்குறாருன்னு நீங்கள் சிஎம்சிலுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. அப்போனா முதலமைச்சர் டேபிளுக்கு போனது எல்லாமே கையெழுத்து போடுறதுக்காக கிடையாது. அங்கே விசாரணை செய்து இங்கே வந்து கோப்புகளை கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா கூட நெக்ஸ்ட் ரீஇன்வெஸ்டிகேஷன் வந்து முதலமைச்சர் சைட்லேருந்து பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேஸ் போடும் போது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விட்னஸ் வந்து நிற்குமா நிற்காதா, இந்த எவிடன்ஸ் நிற்குமா நிற்காதா, இது கன்விக்ஷன் ஆகுமா ஆகாதா. when we break a scandal we have to be very very clear. அதை வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு எல்லா ப்ராசிக்யூஷன் சைடு எல்லாமே இருக்குதுங்களா. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை மட்டுமே நம்ப மாட்டாங்க. டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒன்று இருக்குது. டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்கு இந்த கோப்புகள் அனுப்பப்படும். ஏன்னா முதலமைச்சர் வந்து வக்கீலோ இதோ இல்லைங்க, அதோட சட்டத்துறையில் இருக்கிறவங்களும் அதை பற்றி பேசணும். இந்த எவிடன்ஸ் வந்து இட் வில் மேட்ச். டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் வந்து இந்த செக்ஷன்ஸ்னால் மேட்ச் ஆகும், இதெல்லாம் பர்ஃபெக்ட், இது குட் விட்னஸ், இது இந்த விட்னஸ் வந்து ஹாஸ்டல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதெல்லாம் ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. ப்ரெடிக்ஷன் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தென் தே வில் ஓப்பன் அப் த கேஸ். புரிஞ்சுங்களா? அது எப்போ ஓப்பன் பண்ணுறாரோ அப்போ உதயநிதி வாயை மட்டும் இல்லை, ஓகேங்களா, அவர் பேசுறதுக்கே வார்த்தைகள் இருக்காதுன்னு சொல்கிறேன். ஆனா இங்க வந்து இன்னைக்கு முக்கியமான 2 துறைகளோட விவாதம், அதாவது அறநிலையத்துறையும் மின்சாரத்துறையும். செந்தில் பாலாஜி அவர்கள் விசஸ் நம்ம சிடிஎம் நிர்மல்குமார் அவர்களும், சேகர் பாபு விசஸ் ரமேஷ் அவர்களுக்கும் இன்னைக்கு விவாதம் பயங்கர ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து நைட்டெல்லாம் விடிய ப்ரிப்பேர் பண்ணி 3 மணிக்கு தான் அவர் தூங்கினாரு, 5:30 மணிக்கு எழுந்து கிளம்பி வந்திருக்காரு. அவரோட ப்ரிப்பரேஷன் வந்து எந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு சார்? செந்தில் பாலாஜி வந்து இட்ஸ் த பிளாட்ஃபார்ம் அண்ட் ஹீ இஸ் த மாஃபியா பிகைண்ட் ஆல் திஸ் என்டையர் ஸ்கேம்ன்றதை வேணா நீங்கள் சொல்லுங்களோ இல்லையா. டோன்ட் யூஸ் த வேர்டு அமைச்சர். அமைச்சர்ன்ற வார்த்தையை வந்து சுப்ரீம் கோர்ட்டு பறித்து விட்டது. நீ அமைச்சராக இருக்கணும்னா நீ உள்ளுக்குள்ளே போயிருந்துட்டாங்க. ஸோ அந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. அக்யூஸ்டு செந்தில் பாலாஜி ஆன்சர் டு அமைச்சர் நிர்மல்குமாருங்கிறத சொல்லுங்க. அக்யூஸ்டு தாங்க இப்போ அவரு, அவனும் தவறாக சொல்ல. அக்யூஸ்டு செந்தில் பாலாஜி has preparing answers for அமைச்சர் நிர்மல்குமார் அப்படின்றத வச்சுக்கோங்க. நீங்க என்ன பேசினாலும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நாங்கன்னா அமைதியா இருக்க முடியுமா அப்படின்னு கேக்குறாரு சார். யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள். அப்புறம் என்ன பண்ணுவாரா? இவர் சொல்றாரு, எதிர்கட்சி எங்க தலைவரை பார்த்து நீங்க 3 மணி நேரம் பாத்ரூம்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்களே அப்பெல்லாம் தெரியலையான்னு கேக்குறப்போ ஒரு கட்சிக்காரர் கோவம் வராது அவருக்கு? அவர் வேற எங்க உட்காந்துருந்தாரு? அது பதிவு பண்ணது அவங்க மனைவி தானே பதிவு பண்ணாங்க. நம்ம ஒன்றும் பண்ணல, எல்லாமே வீடியோல வந்துச்சுங்க, நம்ம பார்த்தோங்க. அவர் எங்க உட்காந்துருந்தாரு? அவங்க என்ன சொன்னாங்க? 3 மணி நேரமா அவர் எங்க இருந்தாரு? அது அவங்க மனைவி பதிவு செஞ்சது தானே, வேற யாரும் பதிவு செய்யல. ஏன்னா இன்னைக்கு மனைவி பதிவு செஞ்சதுனா வச்சுதான் இவங்க ரொம்ப பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாமே பிரேக் ஆயிடுச்சு. இவங்க மனைவி பதிவு செய்தார்கள். அவர் உள்ளுக்குள்ளே இருக்காரு. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பதிவு செஞ்சாங்க. கேப் விடாம 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பதிவு செஞ்சது யாரு? மிஸ்ஸஸ் உதயநிதி பதிவு செஞ்சாங்க. அதுதான் கேட்குறாங்க. அதுக்கு பதில் இருக்கா? ஏன் சார் 3 மணி நேரம் உட்கார்ந்து இருந்தீங்கன்றது பதில் இருக்கா? அந்த வலி இருக்குங்க அவருக்கு. அதுக்குதான் சொல்றாரு சார், இங்க வந்து யாரு பாத்ரூம்குள்ள எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்றது பாக்குறதுக்கு ஒரு தனி அமைச்சர் போட்டிருக்கீங்களா நீங்கன்னு கேக்குறாரு. தனி அமைச்சர் என்ன, டிவில எல்லாருமே பார்த்தோம் அன்னைக்கு. இத பதிவு செஞ்சது உங்க மிஸ்ஸஸ் உதயநிதி தான். நீங்க பாத்ரூம்குள்ள உட்காந்துருக்கீங்கன்னு சொன்னது மிஸ்ஸஸ் உதயநிதி தாங்க. நீங்க அவங்கள போய் கேள்வி கேளுங்க. இங்க எங்களை பத்தி உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. மிஸ்ஸஸ் உதயநிதிக்கு நீங்க பாத்ரூம்ல உட்கார்ந்து இருந்தீங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்க சொன்னதை தான் நாங்க சொல்றோம். கரெக்டு தானே? மிஸ்ஸஸ் உதயநிதி தானே பதிவு செஞ்சாங்க.
நமக்கு எப்படிங்க தெரியும்? நம்ம அமைச்சர் போட்டா பாத்ரூம்ல ஒரு மனைவி பார்த்தாங்க, கேட்டாங்க, அவங்க சொன்னதுதான் நம்ம சொல்றோம். ஆனா இந்த சட்டமன்றம் இன்னைக்கு அதாவது மின்சாரத்துறை பிளஸ் அறநிலையத்துறை அவங்களோட இந்த பாத்ரூம் அமைச்சர் எங்க வந்தாரு? அவர் சொல்லும் போது வந்து அவர் கேட்க ஓகே 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 அவருக்கு கோவம் வரல, நாங்க பண்ணாததை நீங்க பண்றேன்னு சொன்னீங்க. தயவு செய்து அவர் மனைவியை போய் கேட்க சொல்லுங்க. பதிவு செஞ்சாங்க, இன்னைக்கு டிவில எல்லாம் வந்துச்சு, நீங்க லைவா இருந்தீங்க, அவங்க பாத்ரூமை காட்டல சார், உங்க மனைவியை காட்டினாங்க. ஓகேங்களா? அவங்க சொன்ன பதிலாக தான் நாங்கள் சொல்கிறோம். இன்றைய சட்டமன்றம் எப்படி இருந்தது சார் ஓசமா பார்க்குறப்ப? இல்லை, அதுதான் இன்னைக்கு பேசுறதுக்கே வார்த்தைகள் இல்லை. அதான் சொல்கிறேன், வாயே திறக்க முடியாது. இதுக்கே வாயை திறக்க முடியலன்னா நாளைக்கு கோப்புகள் இவர் பேசுனதுக்கே வந்து வாயை திறக்க முடியாது. இது ஜஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு பெண்களை இழிவாக பேசுனது. இது நெக்ஸ்ட்டு சீரியஸ் அஃபென்சஸ்னால் வருது. ஏன்னா நாட்டோட பணத்தை கையாடர் பண்ணியிருக்காங்க. அந்த சீரியஸ் அஃபென்சஸ்க்குனா அவர் வாயே திறக்க முடியாதுங்கிறது தான் நான் பதிவு செய்கிறேன். ஏன்னா ஆதவர்ஜன் அவர்களே திமுகவுக்கு என்னதான் வேணுமா காலிலேருந்து கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு டென்ஷன் ஆகிட்டார் அவர். அதாவது அமைச்சர் ஆதவர்ஜனா பேசினது அவர் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ கவுண்டர் அட்டாக் உனக்கு என்ன வேணுமோ அதை சொல்லியா, நீ பதிவு செய்ய, நீ பேசுறது எல்லாமே அவை குரூப்லேருந்து நீக்கப்படுறது. நீ ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சி பேசுறீங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேங்க, தாவேகா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சி அமைச்சிருக்கு, புரிஞ்சுங்களா? எவ்வளோ ஒரு கட்சிக்கு தில் இருக்கணும், நேர்நிலையை போடுறா. ஏங்க 75 வருஷமா இந்த தைரியம் இவனுக்குமே வரலங்க. மக்கள் பார்க்கட்டும், எவன் என்னத்த பேசுறான்னு மக்கள் பார்க்கட்டும், நான் பேசுறது கரெக்டா அவங்க பேசுறது கரெக்டான்னு மக்கள் பார்க்கட்டும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு எடுத்தது எந்த அரசுங்க சொல்லுங்க? இந்த தைரியம் உனக்கு இருந்துச்சா? ஏன் நீனு தானே ஆட்சி பண்ணிட்டு இருக்க? பழைய கஞ்சின்னு சொல்லிட்டு இருக்கீல, பழைய கஞ்சின்னு சொல்லிட்டு இருக்கீல்ல, உனக்கு தைரியம் இருந்துச்சா? நான் வந்து என் அமைச்சர் பேசுவாப்லையா, என் எம்எல்ஏ சரியா பேசுவாங்களா இல்லைன்னு தெரியல, நான் வந்து நேர்நிலையை போடு மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க பாருங்க. சல்யூட் டு தாவேகாங்க. இந்த முடிவை யாருங்க எடுக்க முடியும்? நம்ம நம்ம சரியா பேசுறோமோ இல்லையோ, உண்மையா பேசுவோம், மக்களுக்கு செய்வோம், உண்மையா இருப்போம் அப்படின்றத ஒரு பதிவை எடுத்தது தான் வந்து தாவேகாவோட பெரிய சக்சஸ். இன்னைக்கு ஒருத்தரும் அதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரடியை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டே பை டே. இவங்க விடுற லூஸ் டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஞ்சிங் அ ப்ளஸ் பாயிண்ட் ஃபார் தாவேகா. ஆனால் இன்றைய சட்டமன்ற நிகழ்வுகளை பற்றி ரொம்ப அழகாக பல சந்தேகங்களுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி சார். தேங்க்யூ.